Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So start பண்ணலாமா? பசங்களா இப்போவே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஒரு மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில டிஸ்க்ளைமர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த லைவ் செஷனில் தேவையில்லாமல் பேசுகிறவங்களோட ஐடி பிளாக் செய்யப்படும். ஸோ அதை பண்ண வேண்டாம், ஓகேவா? கிளாஸை கவனிக்கிறவங்க மட்டும் கிளாஸில் இருங்க. ஓகே. ஸோ கனிஷ்கா, நீ கிளாஸை கவனிக்கிற, இல்லைன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் மற்றவங்க கூடயும் பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் லைவ்லேயே நான் பார்த்தேன், அது பண்ண வேண்டாம். டோன்ட் என்கரேஜ் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ், ஓகே? ஹாய் முகேஷ், சுபாஷ்னி. சேம்னு ஒரு ஐடியாடா. சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ இன்றைக்கி கிளாஸில் எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸில் இருக்கக்கூடிய ஆல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்ஸும் இருக்க போகுது, புக் இன்சைட் கொஷின்ஸும் இருக்க போகுது. பப்ளிக்கில் எதெல்லாம் ரிப்பீட் ஆச்சு, குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில் எதெல்லாம் ரிப்பீட் ஆச்சு, அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? எஸ். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸா? டே, நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் பற்றி படிக்க வந்திருக்கோம்டா இன்னைக்கு. ஐம் நியூ டு த கிளாஸ், ப்ளீஸ் டெல் லைவ் கிளாஸ் டைம். Every day from 6 o'clock or 6:30 till 9:30 உங்களுக்கு லைவ் செஷன் இருக்க போது. ஒரு நாளைக்கு 2 செஷன் இருக்கும், சரியா? PDF டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா அட்டாச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் 12 hours. நாளைக்கு காலையில் இல்லை மத்தியானம் போல் உனக்கு அட்டாச் ஆயிரும். ஏன்னா இப்போ யாரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து கிளாஸ் கவனிச்சுட்ருக்கோம், வேறு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் PDF வந்து நாளைக்கு அப்டேட் ஆகும், சரியா? ஓகே, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? இப்போ ரெடியா? ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு 100% ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணுற ஒரு பர்சன்ஸாக தான் எனக்கு வேணும். ஆரம்பிக்கலாமா? டீலா? இதுக்கு மேலே தேவையில்லாமல் நம்ம பேச வேண்டாம். அண்ட் இந்த கிளாஸில் எவ்வளோ கொஷின்ஸ் படிக்கிறோமோ அவ்வளோவும் வந்து தரவாக இருக்க மாதிரி இப்போவே நம்ம படிச்சிடலாம், ஓகேவா? சரி பசங்களா, ஸோ we are going to start with சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பப்ளிக்கில் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பப்ளிக்கில் ரிப்பீட் ஆன கொஷின்ஸ் ஃப்ரம் சிவிக்ஸ், ஓகே? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? இது பப்ளிக் எக்ஸாமில் 2022 கேட்ட ஒரு கொஷின், சரியா? ஸோ இதோட ஆன்சர் பார்த்துடலாமா? He or she must be the citizen of India. ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆகணும்னா, அதுதான் இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து பெரிய கோர்ட்னா அது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. இப்போது சென்னைனா சென்னைக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, கோயம்புத்தூர்னா அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. அங்கே நீங்கள் அப்பீல் ஆகிறீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து தேவையான முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக வரலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். மேல்முறையீடுன்னு சொல்லுவாங்க. யூ கேன் அப்பீல் இன் த ஹை கோர்ட். அங்கேயும் நீ எதிர்பார்த்த ஒரு இது வந்து தரலை, ஓகே, முடிவு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி வரலை, பட் ஸ்டில் என்னோட கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எனக்கு சாதகமாக வர மாதிரி என்னோட லாயர் சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டில் கோ ஃபார் யுவர் சுப்ரீம் கோர்ட். ஆனால் அதுக்கு மேலே வேற எங்கேயும் போக முடியாது, அதுதான் ஹையஸ்ட்டு. ஸோ அந்த கோர்ட்டில் ஒரு ஜட்ஜாக வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்னவா இருக்கணும்? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ இந்தியாவோட குடிமகன் இல்லை குடிமகளாக இருக்கணும். He or she should have worked as a judge of the High Court for at least 5 years. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய வேலை, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? அப்போது கீழே இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டில் 5 வருஷமாவது ஜட்ஜாக நீ வேலை பார்த்துருக்கணும். He or she should have worked as an advocate of the High Court for at least 10 years. அதே ஹைகோர்ட்டில் ஒரு 10 வருஷம் அட்வொகேட்டாக லாயராக வேலை பார்த்துருக்கணும், சரியா? He or she is the opinion of president of a distinguished jurist. Jurist அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆர் பிரசிடென்ட் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க சொல்கிற ஒரு ஆளாக இருக்கணும். சூப்பர்ப்பா, இவர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது, இவரோட நாலேஜ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட்டை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக மாற முடியும், சரியா? எஸ். இந்த கொஷின் கிளியரா?
he or she must be the citizen of India, he or she should have worked as a judge of high court for at least 5 years, அதே high courtல advocate ஒரு 10 years இருந்திருக்கணும், then he or she is in the opinion of president of a distinguished jurist. clear-ஆ? அடுத்து போலாமா? yes, this is second lesson டா. second lesson தானே? படிக்க போறது நீயா இல்ல நானா? என்கிட்ட லெசன் பத்தி கேக்குற, உனக்கு தெரியாதா இது என்ன லெசன்னு? அடுத்து போலாமா? இந்த क्वेश्चन கிளியரா? டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். கிளியரா இல்லையா? அடுத்த क्वेश्चन போலாமா வேண்டாமா? எனர்ஜியே இல்ல, மண்டே வந்து ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், சுத்தமா எனர்ஜி இல்ல. ஏன்? மிட்டம் எக்ஸாம்க்கு படிக்க வேணாமா? சில பேருக்கு மிட்டம் முடிஞ்சுதான் இருக்கலாம், ஆனா சில क्वेश्चंस வந்து நம்ம படிக்காம விட்டுருப்போம் இல்லையா? அப்ப அந்த படிக்காம விட்ட क्वेश्चंस எல்லாம் படிக்கிறதுக்கான கரெக்டான டைம் இதுதானே? எஸ். அடுத்த क्वेश्चन போலாமா? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது so far 6 லாங்குவேஜஸை நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக நம்ம ஒத்துக்கிட்டோம். என்னென்ன? தமிழ், தமிழ் வந்து 2004ல் ஒத்துக்கிட்டோம், சான்ஸ்கிரிட் 2005ல், தெலுங்கு 2008ல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆச்சு, கன்னடா 2008ல், மலையாளம் 2013, ஒடியா 2014ல் கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக மாறுச்சு. இதை எப்படி மேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவை ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்நாடு பக்கத்தில் கேரளா, அப்போ தமிழ் மலையாளம் வந்துடும். அப்படியே மேலவா கர்நாடகாவும் ஆந்திராவும் இருக்கா, கன்னடா தெலுங்கு இந்த நாள் எழுதியாச்சு. அதை தாண்டி சான்ஸ்கிரிட்டும் ஒடியாவும் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா? அடுத்து போலாமா? மேம் மிட்டம் ஓவர், அதுதான் நான் இப்போ சொன்ன பாவனா. உங்களுக்கு மிட்டம் ஓவராகவே இருந்தாலும் எல்லா கொஷின்ஸும் படித்து முடிச்சிட்டிங்களா? சில கொஷின்ஸ் படிக்காமல் இருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கான டைமாக இதை ஏன் எடுத்துக்க கூடாது? எஸ். ஓகே, அடுத்த கொஷின் போலாமா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? How was the President of India elected? போலாமா? How was the President of India elected? So இந்தியாவோட பிரசிடெண்ட்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போறோம்? போலாமா? The President is elected by the Electoral College with the system of proportional representation by means of single transferable vote. இது என்ன தெரியுமா? உன்னோட கிளாஸில் கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் லீடருக்கு யாரெல்லாம்ப்பா நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 2-3 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்படி இந்த 2-3 பேர் எந்திரிச்சு நிற்கும் போது ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். யார் மேஜராக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் கிளாஸ் லீடர், யாருக்கு 2வது அதிக ஓட்டு வருதோ அவங்க வந்து அசிஸ்டன்ட் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இங்கேயும் நடக்க போகுது. The president is elected by the electoral college with the system of proportional representation. என்ன தெரியுமா? எல்லாரும் ஓட் போட்டு தான் செலக்ட் பண்ண போறாங்க. அதுதான் electoral college. எந்த பேசிஸ்ல அவங்க செலக்ட் ஆக போறாங்க? சிஸ்டம் ஆஃப் proportional representation. அப்படின்னா ஒருத்தருக்கு 50 ஓட்டு வந்திருக்குன்னா அவங்க தான் கிளாஸ் லீடரா இருப்பாங்க. ஒருத்தருக்கு கம்மியான ஓட்டு வந்திருக்குன்னா அவங்க கிளாஸ் லீடராக ஆக மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த ப்ரப்போர்ஷன். யாருக்கு அதிக ஓட்டு வருது, யாருக்கு கம்மி ஓட்டு வருது, அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட் போட முடியும். சிங்கிள் டைம் தான் ஓட் போட முடியும். திரும்ப நீ மாற்றி நான் இவங்களுக்கும் கை தூக்குறேன் இவங்களுக்கும் கை தூக்குறேன் கள்ள ஓட்டு போட முடியாது. அதுதான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். கிளியரா? அடுத்து போலாமா? ரேண்டம் கிரியேட்டர் உங்கள் ஐடி வந்து இப்போ பிளாக் ஆகுது. தேவையில்லாமல் பேசுகிற எல்லா மூட்டை பூச்சிஸோட ஐடியும் இப்போ வந்து பிளாக் ஆகுது. ஆஃப்ரின் பதில் சொன்ன காரணத்தால் உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகுது. அடுத்து நீங்களும் ஸ்ராவணி மேமும் பண்ணுற ஃபன்னி ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு, நன்றி நன்றி. இது ஓகேவா? அடுத்து போலாமா? How was President of India elected கேட்டால் என்ன சொல்ல போறீங்க? இதுதான் நான் இப்போ வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுதான் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். சரியா? எலக்டோரல் காலேஜ், அதாவது ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன், யார் அதிகமான ஓட்டு வாங்குறாங்க கம்மியான ஓட்டு வாங்குறாங்க அந்த ப்ரப்போர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ ஒருத்தங்க ஒரு தடவை தான் ஓட் போட முடியும், 2 தடவைலாம் பண்ண முடியாது. சரியா? அடுத்து போகலாமா? எஸ். ஸோ இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு.
ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தும் செகண்ட் சாப்டர்லேருந்தும். இப்போது இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்கலாம், இல்லை ரிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருக்கலாம், இல்லை மிட் டேர்ம் எக்ஸாமில் கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மணி பில். போலாமா? Write a short note on money bill. So money bill in general covers the issue of receipt and spending of money, borrowing by the government, tax laws and expenditure of the government, and prevention of black money, etc. So இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பில் கொடுப்பாங்க, ரெசீட் கொடுப்பாங்க இல்லையா? இதை என்ன சொல்லுவீங்க? ரெசெப்ட்னா சொல்லுவீங்க? ரெசெப்ட்னு சொல்லக்கூடாது, ரெசீட். பி வந்து சைலண்ட்னு வச்சுக்கணும், ரெசீட் அப்படி தான் சொல்லணும். சரியா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் பிரசிடென்ட்டாகவும் நிற்பாங்கன்னு சொல்கிறாரா? அப்படி இருக்க முடியாதுடா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ ஆக போகிறீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆர் எம்பியாக கூட இருக்க முடியாது. மேக்ஸிமம் அதிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு போகணும். கவர்னராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா யூ கேனாட் பி அ எம்எல்ஏ ஆர் எம்பி. இன்னொரு பதவியில் நீங்கள் இருந்துட்டு இது பண்ண முடியாது. சரியா? எஸ். ஸோ மணி பில் அப்படிங்கிறது என்ன? மேக்ஸிமம் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பில் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இருக்கிறது தான் இந்த மணி பில். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் வந்து காசு செலவு பண்ணியிருக்காங்க, ரோடு போடுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு நம்ம சொல்கிறோம், அதுதான் மணி பில். சரியா? பாரோவிங் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது, கடன் வாங்குது, இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குது இல்லையா? ஸோ அந்த பாரோவிங் பை த கவர்மெண்ட். இப்போ தமிழக அரசு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கடன் வாங்குது அப்படின்னா அதுவும் மணி பில்ல இருக்கும். டேக்ஸ் லாஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட், நம்ம என்னென்ன செலவுகள் எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லீகலாக சம்பாதிக்கக்கூடிய காசு, அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த மணி பில் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? ஸோ பைலட் டீபெண்ட் ஸ்பேம் பண்ணுற ரீசன்னால உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகுது. பல தடவை சொல்லியாச்சு, சொல்லியும் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எஸ். Money bill can be introduced in the parliament, the Lok Sabha, lower house only. So Lok Sabha அப்படிங்கிறது lower house, ராஜ்ய சபா அப்படிங்கிறது upper house. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல எனக்கு ரெண்டுமே இருக்கு. பட் இந்த மணி பில்லை நம்ம எங்க மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும்? லோக் சபால மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். சரியா? இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ். அடுத்து போலாமா? மணி பில் கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒவ்வொரு கவர்னர் இருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த கவர்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் ஷுட் பி தேர். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். He should be the citizen of India. அவங்களும் இந்தியாவோட குடிமகன் இல்லை குடிமகளாக இருக்கணும். He must have completed 35 years of age. அவங்களோட வயசு குறைஞ்சபட்சம் 35ஆவது இருக்கணும். He should not be a member of parliament. Member of parliament அப்படின்னா எம்பி. மெம்பர்லேருந்து எம் எடுத்துக்கோ, பார்லிமெண்ட்லேருந்து பி, எம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவாக இருக்கக்கூடாது. ஆர் ஆஃப் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அட்லீஸ்ட் 35 வயசாக தான் உங்களுக்கு தாண்டி இருக்கணும். அதை தாண்டி அவங்க எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது, எம்பியாகவும் இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து போலாமா? இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அ கவர்னர். ஓகே, அடுத்து போலாமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ காமன். சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சரியா? இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், ஒருவேளை அவங்க வந்து எம்எல்ஏ, ஏதோ ஒரு ஸ்டேட்டோட எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படின்னா he automatically vacates his seat upon assuming the office. ஸோ அவங்க கவர்னராக மாறும்போது
கண்டிப்பாக அந்த எம்எல்ஏ பொசிஷனை ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும், ரிசைன் பண்ணிட்டு தான் வரணும். he should not hold any other profitable occupation. இதை தாண்டி கவர்னராக இருக்கிறத தாண்டி அவருக்கு லாபம் வரக்கூடிய எந்த ஒரு தொழிலும் இருக்கக்கூடாது. he should not hold any other profitable அப்படின்னா லாபம் வரக்கூடிய ஒரு தொழிலாக எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் போலாமா? ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் என்னது? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 35 வயசு ஆயிருக்கணும், எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க வேறு ஏதாவது ஸ்டேட்ல எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அதை ரிசைன் பண்ணிட்டு தான் கவர்னர் ஆக முடியும். தென் அவருக்கு இதை தாண்டி வேறு எந்த தொழிலும் லாபம் வர மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, தென் வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் போலாமா? ஓகே மேம், இது ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு உண்டா ப்ளீஸ் சொல்லுங்க. ஆமாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்மோட போர்ஷன். சரியா? இந்த நான் கொண்டு வந்திருக்க எல்லா கொஷின்ஸும் சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் 2 யூனிட், எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல தான் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உனக்கு மிட் டேர்ம் போர்ஷன்ஸ் தான் இருக்கு. உன்னோட ஸ்கூல்ல மிட் டேர்ம் வைக்கல அப்படின்னாலோ இல்லை மிட் டேர்மோட போர்ஷன்ஸ் வேறையா இருக்குன்னாலோ உனக்கு இது இல்லாமல் இருக்கலாம். அது உன்னோட ஸ்கூல்ல கேட்டுக்கோ. உன்னோட ஸ்கூல்ல என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல் அது மாறும், ஃபிக்ஸ்டு கிடையாது. சரியா? ஓகே. ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க? நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் போட்டு பார்க்கலாம். நான் கொண்டு வந்திருக்கிறது ஃபுல்லாகவே புக் பேக்காகவும் இருக்கலாம், புக் இன்சைடாகவும் இருக்கலாம். ஓகேவா? பட் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. படிக்கலையா? படிச்சுக்கோ. திஸ் இஸ் மை பாயிண்ட். உனக்கு கொஷின் இருக்கு, ஆன்சர் இருக்கு. புக் பேக்கா, புக் இன்சைடா அப்படின்னு ஒவ்வொரு கொஷனுக்கும் கேட்காத. ஐ ரியலி டோன்ட் நோ, பிகாஸ் நான் சோஷியல் டீச்சராக கிடையாதுல்ல. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. பயாலஜி டீச்சரை கொண்டு வந்து சோஷியல் எடுக்க விட்டுருக்கேன், அதையும் நான் எடுக்கிறேன்ல. புக் பேக்கா புக் இன்சைடான்னு கேள்வி கேட்கக்கூடாது. சரியா? ஏன்னா எனக்கே தெரியாது. ஆனால் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, படிச்சு தான் ஆகணும். சரியா? ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. What is constitution? So constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of the country is based. So இங்க என்ன இருக்க போகுது? கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு நாடு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகுது, ஒரு நாடு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகுது, எந்த மாதிரி நெறிமுறைகளை ஃபாலோ பண்ண போகுது. பிரின்சிபல்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள். இப்போ யாராவது திருடினானா அவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு, யாராவது வந்து கொலை பண்ணிட்டானா அப்போ அவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு ரூல் போட்டு வச்சுருக்கோம். அதுபடி தான் ஒரு நாடு வந்து செயல்பட போகுது இல்லையா? அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. அடிப்படையான ஒரு ரூல் எல்லாருக்குமே போட்டு வச்சுருக்கோமா, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். which reflects the fundamental principles on which the government of the country is based. அந்த நாட்டோட அரசாங்கம், கவர்மெண்ட் எதை ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சரியா? அடுத்து போலாமா? இது கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ டீச் பண்ற PDF நாளைக்கு அட்டாச் ஆகும் உமா மகேஸ்வரி. இதோட 3 தடவை சொல்லியாச்சு. இன்னைக்கு ஏதோ நீங்க யாருமே படிக்கிற மூட்ல இல்லடா, அது மட்டும் தெரியுது. திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க, கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க, யாருமே படிக்கிற மூட்ல இல்லை. எனக்கு கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே தெரியுது. இப்படி இருந்தா எப்படிரா மிட் டேர்ம்ல மார்க் வரும்? ஓகே, ஸோ அடுத்து போலாமா? வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்? வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்? அந்த குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The word citizen is derived from the Latin term civis. Citizen அப்படிங்கிற வார்த்தையை எங்கிருந்து எடுத்தாங்க? civis அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. It means resident of a city or a state. ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட உள்ள வசிக்கிற ஒரு மக்கள், அதுதான் சிட்டிசனோட பேர். ரெசிடென்ட் அப்படின்னா அங்கே வாழக்கூடியவங்க, தங்கிட்டு இருக்கவங்க, ஒரு நாட்டில் தங்கி வாழக்கூடியவங்க, இல்லை ஒரு மாநிலத்தில் தங்கி வாழக்கூடியவங்க, இவங்க தான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன் அப்படியெல்லாம் கிடையாது. நீ தமிழ்நாட்டிலேருந்து வரியா அப்போ நீ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, நீ ஆந்திராலேருந்து வரியா அப்போ நீ சிட்டிசன் ஆஃப் ஆந்திரா அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது கிடையாது. இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
ஸ்டேட் எல்லாம் அங்கே மென்ஷன் ஆகாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். நீ எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாலும் நீ இந்தியன் சிட்டிசன், அவ்வளோதான். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ப்ளஸ் எல்லாருக்கும் யூனிஃபார்மோட ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இவங்க கொடுக்குறாங்க ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எந்த மூலையில் நீ பிறந்திருந்தாலும் யூஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரியா? Article 5 to 11 under Part 2 Constitution deals with citizenship. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில், அதாவது அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணவர். இந்த தப்பு பண்ணால் இதுதான் லா, இதுக்கு இதுதான் லா அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரேம் பண்ணவர் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய ஆர்டிகல்ஸ் மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ட் 2ல் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் ஒரு சிட்டிசன்னா என்ன மாதிரி இருக்கணும், என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஆமாம், ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ், ரெடியா? ஸோ வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஒரு லாட்டின் வேர்ட், சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. சிட்டிசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட, சிட்டி ஆர் ஸ்டேட்டோட ரெசிடென்ட், அங்கேயே தங்கி வாழக்கூடியவங்க. The Constitution of the India provides for a single and uniform citizenship for whole of India. இந்தியாவில் நீ எந்த ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலும், எந்த மூலை முடுக்கில் பிறந்திருந்தாலும் எல்லாருமே இந்தியன் சிட்டிசன். ஸ்டேட்டை வச்சு நம்ம பிரிக்க போகிறது கிடையாது. தே ஆர் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஆர்டிகல் 5 to 11 அண்டர் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. சரியா? அடுத்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு 1 பாயிண்ட் போதுமா? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேளா. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அப்பத்துக்கப்ப கேளு. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லிஸ்டட் பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இப்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு சிட்டிசன் இருக்காங்க, நம்ம நாட்டில் வந்து இப்போ நானே வாழ்கிறேன்னா எனக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினலி எனக்கு 7 ரைட்ஸ் இருந்துச்சு, பட் இப்போதைக்கு 6 ரைட்ஸ் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்ஸ்னா உரிமைகள். சரியா? அப்போ ஃபாரினர் இங்கே லாங் டைம் இருந்தால் அவங்க சிட்டிசனா? சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்குன்னு ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்டா. அது பண்ணால் அவங்க மேபி சிட்டிசன் ஆகலாம். சரியா? அதுக்கு அவங்க வந்து எழுதி கொடுக்கணும், அது அப்ரூவ் ஆகி வரணும், அப்போ தான் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஓகே, எஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, இப்போ 6 மட்டும்தான் இருக்குது. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்னலாம்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம் தான், யாருமே பெருசு கிடையாது, யாருமே சின்னது கிடையாது, எல்லாருமே சமம் தான். சரியா? அதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன? சுதந்திரம். ஸோ யாருமே வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, எல்லாருமே சுதந்திரமாக வாழக்கூடிய மக்களாக தான் இருக்கணும். தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்னா இப்போ நீ வந்து ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுமா, இட் இஸ் அப் டு யூ. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுமா, நீ முடிவு பண்ணிக்கோ. இஸ்லாம் ஃபாலோ பண்ணுமா, நீ முடிவு பண்ணிக்கோ. நீ என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உன்னோட கையில் இருக்குது. நோ ஒன் இஸ் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ. நீ இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணணும்னு யாரும் சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரியா? இட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போது சில குழந்தைகள் எல்லாத்தையுமே லைக் பிலோ 18 இயர்ஸ் போனாலே அது வந்து குழந்தை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம வேலைக்கு வச்சுக்கவே கூடாது. பட் ஸ்டில் இன்னும் சில கண்ட்ரீஸில், இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் குழந்தைங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மக்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சம்பளம் போதுமானதாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸில் தான் நம்ம இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பேச முடியும். இட் இஸ் பேசிக்கலி நீ எப்படி அந்த குழந்தைகிட்ட வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ எனக்கு ஒர்க் போகிற வயசு வந்துருச்சு, எல்லாம் ஓகே. பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 9 o'clock to 5 o'clock தான் நான் வேலை செய்யணும்னா அந்த டைமில் மட்டும்தான் நீ வேலையை என்கிட்ட கொடுக்கணும். ஆஃப்டர் 5 o'clock நீங்கள் என்கிட்ட ஒரு வேலையை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இங்கே அடி வாங்குது. என்ன நீ இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறீங்க, என்னை வந்து என்ன பண்ணுறீங்க, ஓவராக ஒர்க் பண்ண சொல்கிறீங்க.
என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறீங்க, அப்போ அதுவும் தப்பு தான். அதுக்கேற்ற மாதிரி நான் பேசலாம். இட் இஸ் த ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரியா? சைல்டு லேபருக்கும் சொல்லலாம், ப்ளஸ் சரியான வயசு தான் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வேலை பார்க்க சொல்லும் போது அதுவும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். சரியா? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இப்போது என்ன கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் உன்னோட முடிவு தான். சரியா? யாரும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. எஜுகேஷன், எல்லாருக்கும் கல்விங்கிறது கிடைக்கணும். அட்லீஸ்ட் அன்டில் 14 இயர்ஸ், 9வது வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? அட்லீஸ்ட் அப்படியாவது எல்லாரும் படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கேஸ் போடுறீங்க, சரியா? அந்த கேஸ் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்க லாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுது. பட் ஸ்டில் உங்களுக்கு தேவையான முடிவு கோர்ட்டில் கிடைக்கல, உங்களுக்கு சாதகமாக வரலை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணலாம். இதை வேறு ஏதாவது ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு போகலாம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். சரியா? அடுத்து போகலாமா? சோஷியல் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்பை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். பிலோ 18 இல்லீகல் தானே? ஆமாடா. ஃப்ரைடே ஃபார் மீ சோஷியல் எக்ஸாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டெல் மீ இம்பார்ட்டன்ட் கொஷின். என்றும் அன்புடன் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாரு பிடிஎஃப்பை, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யாசினி, உங்களுக்கும் பிடிஎஃப் கமெண்ட் செக்ஷனில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். அடுத்து போகலாமா? இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து வாட் இஸ் அ ரிட்? ரிட் அப்படிங்கிறது என்ன? இது இந்த தடவை சென்னை டிஸ்ட்ரிக்டோட மிட் டேர்ம் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ ரிட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை த கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட் சீல். ஸோ கோர்ட்லேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு கீழே கோர்ட்டோட சீல் இருக்குது அப்படின்னா அதுதான் ரிட். இட் இஸ் எனி ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை த கோர்ட் அண்டர் த சீல். ஒரு சீல் வச்சு ஒரு பேப்பரில் எந்த ஒரு ஆர்டர் வந்தாலும் கமாண்ட் வந்தாலும் அதுதான் ரிட்னு சொல்லுவோம். சரியா? தென் இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் த கமாண்ட் ஆர் ப்ரோஹிபிஷன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் சர்டைன் ஆக்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு கோர்ட் என்னெல்லாம் சொல்லலாம்? ஒரு கமாண்ட் கொடுக்கலாம், அதாவது நீங்கள் இதை பண்ணுங்கள், கோர்ட்டுக்கு இந்த டைமுக்கு ஆஜராகுங்க, இந்த டேட்டில் நீங்கள் வரணும், ஹியரிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கமாண்டாக இருக்கலாம். ஆர் ப்ரோஹிபிஷன், நீங்கள் இதை பண்ணக்கூடாது, நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போதைக்கு, பட் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது, இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டராக இருக்கலாம். சரியா? இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் அ கமாண்ட் ஆர் ப்ரோஹிபிஷன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் சர்டைன் ஆக்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஆர்டர் ஆஃப் கோர்ட். ஸோ கோர்ட் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கும் போது நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எப்படிப்பட்ட ஆர்டராக இருக்கலாம்? கமாண்டாக இருக்கலாம், இல்லை ப்ரோஹிபிஷனாக இருக்கலாம். ஒன்று பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை பண்ணாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்காகவா இருக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? எஸ். அடுத்து போகலாமா? யாசினி, சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன், கவனிக்கலை. இதுக்கு மேலே நீ மெசேஜ் பண்ணனா ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணிடுவேன். எஸ். நேஷ்னல் எமர்ஜென்சி. வாட் இஸ் த நேஷ்னல் எமர்ஜென்சி? போகலாமா? இப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ். கிரைசிஸ் அப்படின்னா ஏதாவது ரொம்ப உயிரே போகிற மாதிரி ஒரு ஆபத்து வரும்போது தான் நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. சரியா? த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. So இதில் என்ன தெரியுமா? ஆர்டிகல் 352 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 352க்கு கீழே ஒரு லா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறத பிரசிடென்ட் தான் சொல்லணும். பிரசிடென்ட் தான் ஒரு நேஷனுக்கு நம்ம நேஷன் ரொம்ப ஆபத்தில் இருக்குப்பா அப்படிங்கிறத அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும். சரியா? எப்பெல்லாம் அவங்க டிக்ளேர் பண்ணலாம்? இந்தியா செக்யூரிட்டி இஸ் த்ரெட்டன்ட், இந்தியாவோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது, சந்தேகத்துக்குள்ளாகும் போது சொல்லலாம். அப்போ எப்பெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும்? ஏதாவது போர் வரும்போது, இட் இஸ் த்ரெட்டன்ட் டியூ டு வார்
ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க, இப்போ சைனாவோ இல்லை பாகிஸ்தானோ நம்ம கூட சண்டை போட வராங்க, அவங்க ரொம்ப வந்து வெறியோடு இருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஆர் ஆர்ம்டு ரெபெலியன், ஆர் அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் நம்ம மிலிட்ரி கூட சண்டை போடுறாங்க, அப்போவும் நம்ம வந்து சொல்லலாம். ஆர் இது வந்து எப்போவுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான், பட் அது ஒரு நிலைமை கையை மீறி போகும்போது நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி சொல்லலாம். தென் ஆர் இஃப் தேர் இஸ் எனி இமினன்ட் டேஞ்சர் ஆர் த்ரெட், இப்போ இமீடியட்டாக எனக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு மிரட்டல் இருக்குது, கொலை மிரட்டல் இருக்காங்க, பாம்பு வைக்க போகிறாங்க, அப்படியெல்லாம் இருக்குன்னா அந்த டைமில் நேஷ்னல் எமர்ஜென்சி சொல்லலாம். சரியா? இப்போது a national emergency is declared in times of great crisis. President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is any imminent danger or threat. ஓகேவா? அடுத்து போலாமா? மேம் நான் தமிழ் மீடியம், பட் நான் நீங்கள் சொல்கிறத படிக்கிறேன், ஓகேவா? உனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா ஓகேடா. இங்கே பாரு, ஸ்பேம் பண்ணாத, நான் உன்னோட கமெண்ட்ஸை பார்க்க வரல, உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். சரியா? அப்பப்போ தான் நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், சும்மா என் கண்ணு வந்து கமெண்ட்ஸ்லேயே இருக்காது. ஓகே? ஸோ ஒரு மெசேஜ் போட்டுட்டு மேம் மேம் மேம்னு ஸ்பேம் பண்ணாது. ஓகே, அடுத்து போகலாமா? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் யூனியன் லெவல்? யூனியன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? ஒன்று கேபினட் மினிஸ்டர், தென் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், டெப்யூட்டி மினிஸ்டர். கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா பிரைம் மினிஸ்டர் கூட எப்போ பாரு ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க. ஹோல் இந்தியாவுக்குன்னே வந்து நீர்வளத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹோல் இந்தியாவுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க தெரியுமா? அவங்க தான் கேபினட் மினிஸ்டர். அடுத்து வி ஹாவ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். தமிழ்நாடுக்குள்ளே சில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிருமா? அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு நீர்வளத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸை கேபினட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸை மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வி ஹேவ் டெப்யூட்டி மினிஸ்டர். டெப்யூட்டி மினிஸ்டர் அப்படின்னா அந்த மினிஸ்டருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க. சரியா? அடுத்து போகலாமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவர்னர் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ தமிழ்நாடுக்குன்னு ஒரு கவர்னர் இருப்பார், ஆந்திராக்குன்னு ஒரு கவர்னர் இருப்பார். அப்போ அவரோட முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்க்கலாமா? எஸ், த கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் தான் ஹெட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணலாம்? சிஎம்க்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லலாமே தவிர அவர் டைரக்டாக ஆக்ஷனில் இறங்க முடியாது. Though he is the constitutional head, he cannot directly jump into action. He can just give an opinion to the chief minister. Governor is the head of the state executive. ஒரு ஸ்டேட்ல என்னென்னலாம் நடக்கணும், யார் யாரெல்லாம் மினிஸ்டராக போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கவர்னர் முடிவு பண்ணுவார். சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கேரிட் ஆன் இன் த நேம் ஆஃப் கவர்னர். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? அரசாங்கம். ஒரு மாநிலத்தோட அரசாங்கம் ஃபுல்லாகவே ஒரு கவர்மெண்ட் எப்படி வேலை பார்க்கணும், என்னென்னலாம் இந்த டைமுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கவர்னர் தான் முடிவு பண்ண போகிறாரு. He directly rules a state where there is a imposition of the president rules in the state. ஸோ இப்போது ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு சிஎம் சரியில்லை, இல்லை பை எலெக்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் சிஎம் டக்குன்னு இறந்து போயிடுறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேர் கண்டிஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் கவர்னர் வில் டேக் ஓவர். ஸோ சிஎம் இருந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அந்த இடத்த கவர்னர் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. சரியா? தென் ஹி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ ஒரு மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது இவர் இல்லாமல் நடக்காது. ஓகேவா? அடுத்து போகலாமா? எஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 2022 24 வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷினை முதல்ல பார்த்துட்டு தென் வீல் கெட் இன் டு த ஹாஃப் இயர்லி கொஷின்ஸ், ரிவிஷன் எக்ஸாம் கொஷின்ஸ் அண்ட் மிட் டேர்ம் கொஷின்ஸ். சரியா? அண்ட் எக்கனாமிக்ஸில் தான் உனக்கு கம்பல்சரி 2 மார்க் வரும். அதுவும் கட்டாயமாக புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு நல்லா லிசன் பண்ணு. நான் காட்டுற கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்காகவும் இருக்கலாம், புக் இன்சைடாகவும் இருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஹாவ் டு லிசன் இட். சரியா? எஸ்.
ஸோ இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியோட முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பப்ளிக் எக்ஸாம் 2022 ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஒன்று, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நம்ம நல்ல க்ரோத்தில் தான் இருக்கோமா இல்லை வளரவே இல்லையா, இதெல்லாம் எதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பொருளோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ ஜஸ்ட் அ மினிட்டாக வந்துடுறேன். எஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா விலை வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு எல்லா பொருள்களுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை வந்து கம்மியாகிட்டே வர்றது டீஃப்ளேஷன். இதுதான் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். ஸோ பணவீக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷனை. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஏற்கனவே இந்த ஏர்த்தில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் நல்லாவே முன்னேறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, சைனா. இப்போ இவங்க கூட நம்மளும் கம்பீட் பண்ணணும், நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்குது, அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கு எனக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேணும். அடுத்து எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். ஒரு பொருள் நான் பண்ணி மார்க்கெட்டில் வைக்கிறேன்னா அந்த பொருளுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, எத்தனை பேர் அதை வந்து வாங்குறாங்க. இப்போ இந்த ஒரு பென் இருக்கு இல்லையா, இந்த பெண்ணை நான் வந்து மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டேன், இந்த பொருளை தயாரித்து நான் வச்சாச்சு. இது எத்தனை பேருக்கு தேவைப்படுது, எத்தனை பேருக்கு டிமாண்டில் இருக்குது, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டு எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். அப்போ தான் தேவையில்லாத பொருள்களை நம்ம வீணாக வந்து காசு செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். சரியா? ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். இப்போ பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது ஹெல்த் கேராக இருக்கலாம், இல்லை இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், போக்குவரத்து கழகம், சுகாதார கழகம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எனக்கு தேவைப்படுது. டு கைட் த எக்கனாமிக் பிளானிங். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நான் எப்படி பிளான் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது 1000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ வாங்கணும், இதெல்லாம் இவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்கணும், காஸ்ட்லியாக இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு பிளானில் போவோம். அதே பிளானிங் நாட்டுக்கும் வேணும். சரியா? கிளியரா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். அதாவது பணவீக்கம், பணமோட மதிப்பை ஏறிட்டே போகிறதும் குறைக்கிறதும். தென் கம்பேரிஷன் வித் த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட், எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், கைடு டு எக்கனாமிக் பிளானிங். அடுத்து வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் போலாமா? இப்போது இவ்வளோ நேரம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவங்கள் பற்றி பார்த்தோம். முதல்ல கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன? It is the market value of all the final goods and services produced in the country during a period of time. யூஸ்வலி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாட்டில் எவ்வளவு பொருள்கள் நம்ம தயாரிச்சிருக்கோம், எவ்வளவு சர்வீசஸ் நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணேன்னா அதுதான் ஜிடிபி. ஸோ ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ. நான் உருவாக்கும் போது என்ன வேல்யூ இருக்கோ அது இல்லை. நான் இந்த பெண்ணை உருவாக்கும் போது 5 ரூபாயாக இருந்திருக்கலாம், ஆனால் விற்கிறது 50 ரூபாய்க்கு நான் விற்பேன். அப்போ மார்க்கெட் வேல்யூ இஸ் 50 rupees. அதுதான் நான் எடுத்துக்கணும். எந்த விலைக்கு நான் வந்து விற்பனை செய்கிறேனோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எந்தெந்த பொருள்கள்லாம் நான் உருவாக்கியிருக்கணும். சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம், வெயிட்டர் நம்மளுக்கு எல்லா ஃபுட்டையும் கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க, இட் இஸ் அ சர்வீஸ். நம்ம ஏதாவது வந்து லாட்ஜுக்கு தங்க போகிறோம், அங்கே வந்து ரூம் பாய் வருவாங்க, இட் இஸ் அ சர்வீஸ். ரூமை க்ளீன் பண்ணுவாங்க, பெட்ஷீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து லாண்ட்ரிக்காக எடுத்துகிட்டு போவாங்க, இட் இஸ் அ சர்வீஸ்.
ஸோ இதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு உருவாக்கியிருக்கோம், அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் ஜிடிபி. சரியா? ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இப்போ சிங்கிறது என்ன? கன்சம்ஷன். இப்போ இந்த பெண்ணை உருவாக்கி நம்ம வச்சுட்டோம்னா இதை யாரோ ஒருத்தங்க போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு வேணுங்க அப்படின்னு காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் கன்சம்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? இந்த பெண்ணை உருவாக்க நான் எவ்வளவு காசு செலவு பண்ணேன், அது இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இதே பெண்ணை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு ஊக்கத்தொகை அந்த மாதிரி ஏதாவது மானியம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிஷன். இந்த பெண்ணை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. எக்ஸ் மைனஸ் எம்னா, எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எவ்வளவு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், பொருள்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. எம்னா இம்போர்ட்ஸ், மற்ற கண்ட்ரிலேருந்து எவ்வளவு நான் இறக்குமதி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் சி ஐ ஜி எக்ஸ் எம். சரியா? அடுத்து போலாமா? எஸ். Okay, so 2 positive impacts of globalization. First of all, globalization na enna? நம்ம நாட்டோட கம்யூனிகேஷனை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம், ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இது எல்லாமே குளோபலைசேஷன் தான். அதனால் வரக்கூடிய 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, a better economy introduces rapid development of the capital market. அப்போ மற்ற நாடுகள் கூட நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் இன்னுமே அதிகமாகும். கேபிட்டல் மார்க்கெட், கேபிட்டல்னா காசு, ஸோ வருமானம் இன்னுமே அதிகமாகும். சரியா? ஆமாம், குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். ஸோ மற்ற கண்ட்ரீஸ் கூட நம்ம எப்படியெல்லாம் கனெக்டடாக இருக்கோம். ஸோ துபாய் கிட்டேருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோமா, அப்போ யூஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குறோமா கொடுக்குறோமா, இந்த மாதிரி நம்ம நிறைய கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட. அதுதான் குளோபலைசேஷன். சரியா? இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் வந்து ஃப்ளைட் சர்வீசஸ் இருக்குது, ட்ரெயின் சர்வீசஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதுதான் குளோபலைசேஷன். ரிசர்ச் ஃபீல்டில் இந்தியாவும் மற்ற கண்ட்ரியும் சேர்ந்து வேலை பார்க்குதா, இல்லை இந்தியா ஒன்றை உருவாக்கி அந்த கண்ட்ரிக்கு கொடுக்குதா, அந்த கண்ட்ரி நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணுதா, ஆல் தீஸ் ஆர் குளோபலைசேஷன். சரியா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு இப்போ 10,000 ரூபா தான் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோயேன், நான் அவ்வளோவா நல்லாலாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் அந்த காசுலேருந்து என்னோடய வீட்டு வாடகையும் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கும் செலவு பண்ணணும். அப்படிங்கும்போது நான் அவ்வளோ ஒன்றும் சாப்பிட முடியாது இல்லையா? இப்போ அதுவே நான் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக சாப்பிட்லாம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரம். சரியா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். கேபிட்டல் அப்படின்னா காசுப்பா. அடுத்து போகலாமா? எஸ். 10,000 ரூபாய்க்கெல்லாம் டேக்ஸ் கிடையாதுடா, அதில் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதில் எங்கே போய் டேக்ஸ் கட்டுறது? இது ஓகேவா? அடுத்து போகலாமா? ஸோ இது எல்லாமே பப்ளிக்கில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாஃபலி, குவார்ட்டர்லி இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ டிஃபைன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டோட வருமானம். சரியா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேஷ்னல் இன்கம் as a measure of total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், நேஷ்னல் இன்கமில் ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளவு பொருள்கள் உருவாக்கியிருக்கேன், எவ்வளோ சர்வீசஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ, உருவாக்கும் போது எவ்வளோ காசு செலவாச்சு, மார்க்கெட்டில் அது எவ்வளோக்கு விற்றுச்சு, மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நேஷ்னல் இன்கம். சரியா? காமன்லி நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் as gross national product or national dividend. ஸோ இந்த நேஷ்னல் இன்கம்மை gross national product GNP அப்படின்னு சொல்லலாம், நேஷ்னல் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனி டவுட்ஸ்? இது கிளியரா? நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த மெஷர் ஆஃப் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced by an economy over a period of time, normally a year. ஒரு வருஷத்தில் எவ்வளவு பொருள்கள் நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன், ப்ளஸ் எவ்வளவு சர்வீசஸ் நான் ஆஃபர் பண்ணுறேன், எல்லாத்தோட டோட்டல் மணி வேல்யூ, உருவாக்கும் போது எவ்வளவு காசு செலவாச்சு, மார்க்கெட்டில் அது எவ்வளோக்கு விற்றுச்சு, எல்லாத்தையுமே சேர்த்து நேஷ்னல் இன்கம்.
சரியா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னும் சொல்லலாம், நேஷனல் டிவைடண்ட் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? அடுத்து போலாமா? நேஷனல் டிவைடண்ட் மீன்ஸ் வாட்டா? கவனம் பத்தல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து போலாமா? ஸோ வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாழலாம். ஆனால் அந்த கோடிக்கணக்கான மக்களில் ஒருத்தரோட ஆவரேஜ் வருமானம் எவ்வளவா இருக்கும்? இப்போ இந்த நாடு வந்து நிறைய தடவை கோடி கோடியாக சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோ. ஏன் ஒரு 100 கோடி நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் 2024 to 25 வந்து இன்னும் 25 முடியலையா? அப்போ 2023லேருந்து 24 அந்த 1 இயர் வந்து நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோ, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போது அந்த நாட்டோட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் ஆவரேஜாக? ஒருத்தன் 1 லட்சம் வாங்கலாம், இன்னொருத்தன் 1 கோடி வாங்கலாம், இன்னொருத்தன் 10,000 வாங்கலாம். பட் ஆவரேஜாக எவ்வளோ வரும்? ஒரு 15,000 20,000 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆவரேஜ் வேல்யூ எடுக்கும்போது அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். சரியா? முத்துப்பாண்டியன் சே ஒன்ஸ் மோர். கவனம் பத்தலை, அவ்வளோதான். நம்ம ஒன்ஸ் மோர் போயிட்டே இருந்தோம்னா வந்து ஒரே சீனை திரும்ப திரும்ப போட வேண்டியதுதான், அது வேலைக்கே ஆகாது. ஆனால் நீ 10 தடவை வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம், உனக்கு ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கு. சரியா? எஸ். ஸோ வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? பெர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் பர் பர்சன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இன் அ கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை சொல்லக்கூடிய விஷயமா தான் இந்த பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க, நியூட்ரிஷியஸாக சாப்பிடுவாங்க, நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுப்பாங்க, நகையெல்லாம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, அப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவ்வளோலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, வீட்டு வாடகை கொடுக்கணும், ப்ளஸ் சாப்பாடும் வந்து அவங்களால அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இந்த மனுஷனுக்கும் ஒரு கம்பேரிஷன் பண்ணால் வாழ்வாதாரம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவன் வாழ்கிற முறை வேறு மாதிரி இருக்குது, இவன் வாழ்கிற முறை வேறு மாதிரி இருக்குது. இதுதான் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். சரியா? இப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்ன? நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஒரு நாட்டோட வருமானம் எவ்வளவு வருது அப்படிங்கிறத அந்த நாட்டோட மக்கள் தொகையை வச்சு நான் டிவைட் பண்ணேன்னா அதுதான் ஆவரேஜாக ஒரு பர்சனோட இன்கமாக இருக்க முடியும். சரியா? இப்போது இதுதான் எல்லாருக்குமே வருமானமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க, சில பேர் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படியும் சம்பாதிக்கிற மக்கள் இருக்காங்க. பட் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஆவரேஜ் கிரியேட் பண்ண பார்க்குறோம். இப்போது நீயுமே வந்து தமிழில் நல்லா மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, மேக்ஸில் கம்மியான மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, ஆவரேஜ் எடுப்பீங்க இல்லையா? இவ்வளோ பர்சன்ட் 95%, 90% அப்படின்னு ஆவரேஜ் எடுப்பீங்க. அதுதான் இது. சரியா? அடுத்து போகலாமா? Define the value added approach with an example. Value added approach அப்படிங்கிறது என்ன? In the value added approach, the value added by each intermediate good is summed to estimate the value of final goods. ஸோ இதில் intermediate goods, final goodsனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம டீ போடுறோம், டீ தான் ஃபைனல் குட், அதுதான் எனக்கு தேவையான இறுதி ப்ராடக்ட். ஆனால் அந்த டீ உருவாக்குறதுக்கு எனக்கு என்னெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கணும்? டீ பவுடர் வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும். இதெல்லாமே இன்டர்மீடியட் குட்ஸு. இது எனக்கு வந்து ஃபைனல் குட் கிடையாது. டீ பவுடர் அப்படியேவா என்னால் சாப்பிட முடியும், பால் அப்படியேவா வாய்க்குள்ளே என்னால் ஊற்றிக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு டீ வேணும்னா இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் சேர்ந்தா ஒரு டீயை நான் உருவாக்கலாம். அப்போ திஸ் இஸ் அ இன்டர்மீடியட் குட், திஸ் இஸ் அ ஃபைனல் குட். அப்போ வேல்யூ ஆடட் அப்ரோச்சில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஒரு கடையில் டீயோட விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க, 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு எப்படி டிசைட் பண்ணுறாங்க? அன்னைய தேதிக்கு டீ பவுடரோட விலை எவ்வளோ, பால் பேக்கெட்டோட விலை எவ்வளோ, சர்க்கரையோட விலை எவ்வளோ. அப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் டீயை நான் உருவாக்கணும்னா எவ்வளவு டீ பவுடர் வேணும், எவ்வளோ பால் வேணும், எவ்வளோ சுகர் வேணும், அப்போ அதோட காசை ஆட் பண்ணு. அப்போ ஒரு டீயோட விலை ஈஸியாக நம்ம டிசைட் பண்ணலாம். ப்ளஸ் இது கூட சேர்த்து ஆள் கூலியும் வரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் உனக்கு டீ போட்டு தராங்க, அப்போ அவங்களோட டைமும் அங்கே ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா? அவங்களுக்கும் நம்ம சம்பளம் தரணும். அப்போ அதுவும் சேர்த்து ஒரு டீயோட வேல்யூவை நான் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? அண்டா குண்டாலாம் எடுக்கக்கூடாது. அண்டா குண்டா இஸ் அ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீ ஒரு தடவை ஒரு அண்டா வாங்கினேன்னா அதில் 1000 வாட்டி டீ போடலாம், அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது. சரியா? எஸ்.
ஸோ இதில் என்ன பண்ணோம், வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் கூட்ஸை நீ ப்ளஸ் பண்ணனா ஃபைனல் கூடோட வேல்யூவை ஈஸியாக உன்னால் டிசைட் பண்ண முடியும். சரியா? எக்ஸாம்பிள், a cup of tea served to you in a hotel is a final good. அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ண யாரெல்லாம் தேவை, டீ பவுடர், மில்க்கு, சுகர். அப்போ ஒரு டீயோட விலையை நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம், இந்த டீ பவுடர், மில்க்கு, சுகர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து போலாமா? இதுதான் வேல்யூ ஆடட் அப்ரோச். நெக்ஸ்ட், ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. போலாமா? ரெடியா எவ்ரிவன்? எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மூணே தான், டக்குன்னு கண்ணை மூடிட்டு எழுதலாம். ஒன்று அக்ரிகல்ச்சரல் பாலிசி, தென் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தென் நியூ எக்கனாமிக் பாலிசி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாரை நம்பி தான் இருக்கோம், இந்தியா ஃபுல்லாகவே விவசாயத்தை நம்பி தான் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் பாலிசி. அதுக்கடுத்து இந்த நாடு வந்து வளரணும் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும், தொழிற்சாலைகளை உருவாக்கணும், அதை இண்டஸ்ட்ரியல் பாலிசி. லாஸ்ட்டாக நியூ எக்கனாமிக் பாலிசி. சரியா? அடுத்து போலாமா? வாட் இஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்? இந்த கொஷின் வந்து உனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. போலாமா? ஸோ த டேர்ம் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரே ஒருத்தர் தாண்டா சொன்னார். இது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இருக்க வார்த்தையெல்லாம் கிடையாது. நம்ம எக்கானமிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தைகள், பொருளாதார நிபுணர்கள்லாம் யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. ஒரே ஒருத்தர் சொன்னார் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்ற வார்த்தையை. 1972 பூட்டானோட கிங், ஓகே, 𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 அப்படின்றவர் சொன்னார். சரியா? எப்போ அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் கிட்ட பாம்பே ஏர்போர்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்பதான் இந்த வார்த்தையை அவர் வாயிலிருந்து சொல்றாரு. சரியா? நல்லா பார்த்துக்கோ. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரே ஒருத்தர் தான் சொன்னார். 1972 பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பருக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. பாம்பே ஏர்போர்ட்டில் வச்சு அந்த வார்த்தையை சொல்கிறாரு. யார்? கிங் ஆஃப் பூட்டான். அந்த டைமில் பூட்டானோட கிங்காக இருந்தவர் 𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் எவ்வளவு பொருள்கள் உருவாச்சு, அதுலேருந்து எவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட நாட்டோட மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்களா, அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். கிளியரா? எஸ். திஸ் கொஷின் இஸ் சம்வாட் டஃபா. ரொம்ப டஃபெல்லாம் இல்லைடா, இதுதான் கதை. ஆனால் நீ நிறையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 1972 ஞாபகம் வச்சுக்கணும், பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் ஞாபகம் வைக்கணும், 𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆, பாம்பே ஏர்போர்ட், ஃபினான்ஷியல் டைம்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுனால தான் உனக்கு அப்படி இருக்குது. மற்றபடி இது ரொம்ப ஜுஜுபி கொஷின்டா, பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது. சரியா? ஸோ கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வார்த்தையை 1972 பாம்பே ஏர்போர்ட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு. எப்போ? ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது, பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது பாம்பே ஏர்போர்ட்டில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. யார்? அந்த டைமில் பூட்டானோட கிங்காக இருந்த 𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 அப்படின்ற ஒரு நபர். சரியா? ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஒரு நாட்டில் எவ்வளவு பொருள்கள் நம்ம உருவாக்குறோங்கிறத விட நாட்டோட மக்கள் எவ்வளவு ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI அப்படிங்கிறது என்ன? இதுவும் அதே மாதிரி தான் வரும். இயர் ஞாபகம் வைக்கணும், யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1990 மஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். சரியா? பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட் எங்கே சொல்கிறாங்க? யூஎஸ்ல போய், யுனைடெட் நேஷன்ஸில் போய் சொல்கிறாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. 1990 பாகிஸ்தானி எக்கானமிஸ்டான மஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிறவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு யுனைடெட் நேஷன்ஸில் போயிட்டு.
HDI Human Development Index அப்படிங்கிறது என்னன்னா, it is a composite index of life expectancy at birth, adult literacy rate and standard of living measured as a logarithmic function of GDP adjusted to purchasing power parity. புரியலையா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. இது என்ன தெரியுமா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஒரு குழந்தை பிறக்கும்போது இவ்வளவு வருஷம் உயிர் வாழும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பிறந்தானா ஆவரேஜாக ஒரு 65 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வான் அப்படிங்கிறது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் ஹியூமன் பீயிங். சரியா? ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு வருஷம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடல்ட் லிட்ரஸி ரேட். லிட்ரஸி அப்படிங்கிறது படிப்பறிவு. ஸோ எத்தனை பேருக்கு நம்ம வந்து எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறோம், எத்தனை பேர் இன்னும் படிக்காமல் இருக்காங்க. ஸோ அதுதான் அடல்ட் லிட்ரஸி ரேட். தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா வாழ்வாதாரம். ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு தரமாக வாழ்கிறான், இல்லை எவ்வளவு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு வாழ்க்கையை நடத்துறது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து இருக்குது, பட் இவங்க கொடுக்கல. சரியா? லாகரிதமிக் ஃபங்க்ஷன்னா என்ன தெரியுமா? லாக் டேபிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாக் 10னா ஒரு வேல்யூ இருக்கும், லாக் 5னா ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக தான் இது இருக்க போகுது. ஜிடிபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோட லாகரிதமிக் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து போகலாமா? ஸோ HDI is a composite index of life expectancy at birth. ஒருத்தன் பிறக்கும் போதே எவ்வளவு வருஷம் உயிர் வாழ்கிறான், ப்ளஸ் அவனுக்கு படிப்பறிவு கிடைக்குதா இல்லையா, படிக்கிறானா இல்லையா, அண்ட் அவனோட வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து ஜிடிபியோட லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிங்கிறது என்னென்னா, அவன் எந்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து டிமாண்ட் இருந்து வாங்குறான் அப்படிங்கிறது தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. சரியா? இப்போ அதர் கொஷின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 2 போலாமா? வாட் இஸ் குளோபலைசேஷன்? உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? இட் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த கண்ட்ரி வித் த வேர்ல்ட் எக்கானமி. இன்டெகிரேஷன் அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணுறது, இல்லை சேர்த்து வச்சு சொல்கிறது. ஓகே, ஒரு நாட்டோட பொருளாதாரமும் அந்த மற்ற நாடுகள், இந்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளோட பொருளாதாரத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதுதான் குளோபலைசேஷன். Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னோட நாட்டில் இருந்து உருவான பொருள்களை இன்டர்நேஷ்னலி நான் அனுப்புகிறேன், ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். தென் ஐ எம் டூயிங் லிபரலைசேஷன். சரியா? The term globalization was introduced by Professor தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கான்செப்டையும் வந்து சொல்கிறாரு. டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் போலாமா? எஸ், டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்கும்போது 3 ஸ்டேஜஸ் தான். ஆர்கைக் குளோபலைசேஷன், ப்ரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. ஆர்கைக் குளோபலைசேஷன், ப்ரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். மேம் நெக்ஸ்ட் டைம் மேப் எல்லாம் இவ்வளோ போடுங்க, அதெல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சுடா. மேப் வந்து 2-3 செஷன் ஏற்கனவே ஸ்ராவணி மேம் எடுத்தாச்சு. யாருமே மேப்னு போகும்போது லிசன் பண்ணுறது இல்லை, இப்போ வந்து மேப்னு கேட்குறது. உனக்கு அந்த ரெக்கார்டிங் கூட இருக்குது, போய் பாரு. சரியா? ஷார்ட் நோட்ஸ் ஆன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். எம்என்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, இல்லை மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? Multinational corporation is a corporate organization which owns or controls production of goods and services in at least one country other than its home country. So எந்த ஒரு கம்பெனியை எம்என்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கம்பெனிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், சரியா? ஆஷா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்கும்? நான் இந்தியாவில் தான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியா தான் என்னோட ஹோம் கண்ட்ரி. ஸோ இங்கே தான் நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன், இது என்னோட ஹோம் கண்ட்ரி, பேஸாக இருக்க போகுது, ஹெட் குவார்ட்டர்ஸாக. இப்போது அதே ஆஷா என்டர்பிரைசஸை நான் ஒரே ஒரு சின்ன பிரான்ச்சை கொண்டு போய் சிங்கப்பூரில் வைக்கிறேன், அமெரிக்காலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல, இந்தியாவை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல நான் வச்சுருந்தாலே அது எம்என்சி கம்பெனி தான். கண்ட்ரி வேறையாக இருக்கணும், ஹோம் கண்ட்ரி ஒன்றா இருக்கணும், அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் நான் ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கணும், அதுதான் எம்என்சி. சரியா?
ஸோ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன். இது வந்து கவர்மெண்ட்லாம் கிடையாது, ப்ரைவேட் கார்பரேட் தான். விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நான் எந்த கம்பெனி வேணால் வச்சுருக்கலாம். ஒரு எஜுகேஷனல் கம்பெனியாக வைக்கலாம், இல்லை இந்த ரிமோட்டை உருவாக்குற கம்பெனியாக வைக்கலாம், இல்லை இந்த கீபோர்டு உருவாக்குற கம்பெனியாக வைக்கலாம், என்ன வேணால் வைக்கலாம். நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், இல்லை ஒரு சர்வீஸை கொடுக்குறேன் இல்லையா? அது ஃபஸ்ட்டு நான் ஹோம் கண்ட்ரியில் கொடுப்பேன். அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் எனக்கு ஆஃபீஸ் இருந்தாலே என்னோடது வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் தான். சரியா? எம்என்சியை வந்து வேறு எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி, டிஎன்சின்னு சொல்லுவாங்க. மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ், எம்என்இ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹியூண்டாய், பஜாஜ். எஸ். அடுத்து போகலாமா? எஸ். So what are the reforms made to adopt globalization அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. What is fair trade? Then 2 principles of fair trade practices. இது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன்டா. சரியா? நிறைய பேர் வந்து கழுந்துட்டாங்க இப்போவே. ஸோ லிசன் பண்ணுற பொறுமை கிடையாது. நிறைய பேருக்கு வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சு, அதுதான் பிரச்சனை இப்போது இல்லையா? ஸோ இந்த 3 கொஷினை நான் உனக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். பிடிஎஃப் உனக்கு நாளைக்கு காலையில் வந்து அட்டாச் ஆகும். சரியா? எஸ். இப்போ லைவை இன் பண்ணிக்கலாமா? மல்டிநேஷ்னல் கார்பரேஷனை பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மல்டிநேஷ்னல் கார்பரேஷனை பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டுனா பல நாடுகளில் இருக்குது ஒரு நிறுவனம், ஒரு ஆர்கனைசேஷன். சரியா? எஸ் பசங்களா. ஸோ பாய்டா, பாய் எவ்ரி ஒன், டேக் கேர், குட் நைட்.